விளையாடு. இது விளையாட்டு தமிழ். தமிழோடு விளையாடு இந்த நிகழ்ச்சி ஒரு தீவிர கட்டத்தை எட்டி இருக்கிறது. இன்று நீங்கள் காணப்போவது இரண்டாவது அரையிறுதி சுற்று. இத்தோடு இந்த போட்டிகள் முழுநிலையில் முடிவடைய போகின்றன. அடுத்த வாரம் நீங்கள் காணப்போவது மாபெரும் இறுதி போட்டி. அந்த இறுதி போட்டிக்கு ஏற்கனவே 2 அணிகள் சென்ற வாரம் தகுதி அடைந்தார்கள். இன்றைய 4 அணிகளில் எந்த 2 அணிகள் அவர்களோடு இணைந்து இறுதிப் போட்டியை விளையாடப் போகிறார்கள் என்று இன்னும் சற்று நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்றைய இரண்டாவது அரையிறுதி போட்டியில் 4 பள்ளிகள் வந்திருக்கிறார்கள். முதல் அணியாக நாம் அழைப்பது திருநெல்வேலியிலிருந்து ஸ்ரீ ஜெயேந்திரா சுவாமிகள் வெள்ளி விழா கல்வி குழுமம். இரண்டாவது அணி கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கும் கார்த்தி வித்யாலயா பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இன்றைய இரண்டாவது அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்று வந்திருக்கும் இன்னொரு அணி தர்மபுரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம் பள்ளி. இன்றைய போட்டியின் 4வது அணி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி. இது இரண்டாவது அரையிறுதி போட்டி. இதில் தேர்வாகும் 2 அணிகள் போன வாரம் தேர்வான 2 அணிகளோடு சேர்ந்து அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற மாபெரும் இறுதி போட்டியில் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார்கள். இதுல ரொம்ப அழகான ஒரு கலவை என்னன்னா, முதல் அணி வந்திருப்பது திருநெல்வேலியிலிருந்து, 2வது அணி வந்திருப்பது கும்பகோணத்திலிருந்து, 3வது அணி வந்திருப்பது தர்மபுரி மாவட்டத்திலிருந்து, 4வது அணி சென்னையிலிருந்து. எந்த 2 மாவட்டங்கள் இறுதிப் போட்டிகள் நுழையப் போகின்றன என்பதை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். முதல் சுற்றை தொடங்க போகிறோம். அதில் பங்கேற்க போகிற முதல் அணி திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கும் ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. எனக்கு இன்னும் நினைவு இருக்கு, நீ முதல் நிலையில் முதல் சுற்றில் முதல் மாணவி அங்கே வந்து நிற்கும் பொழுது என்னிடம் நீ பேச அச்சப்பட்ட, பேச தயங்கிய, இறுதி வரை எனக்கு பதில்களே சொல்லாமல் விளையாட்டை மட்டும் விளையாண்டு சென்ற ஒரு தமிழ் மாணவி. இப்போ நீ வரும்பொழுதே புன்னகையோட வர அளவுக்கு உன்னை நாங்கள் மனதில் உறுதிப்படுத்தியிருக்கிறோம் என்றால் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் வெற்றி அடைந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடங்கலாமா? இது அரை இறுதி போட்டி என்பதை நினைவில் நீங்கள் எல்லாருமே கொள்ள வேண்டும். சொற்களின் கடினத்தன்மை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். முதல் 3 சுற்றுகளில் உங்களுக்கு எல்லாமே நாங்கள் எளிமையான சொற்களாக கொடுத்து உற்சாகப்படுத்தினோம். நீங்கள் எல்லாரும் ஆழ்ந்து பல சொற்களை ஆராய தொடங்கினீர்கள், பயிற்சி எடுக்க தொடங்கினீர்கள். இப்போ சொற்கள் கொஞ்சம் கூடுதலாக கடினமாக இருக்கும். சில தெரிந்தவையாக இருக்கலாம், தெரியாதவைகளும் இருக்கலாம். அவற்றை நம்ம விளங்கி கொள்ளலாம். முதல் சுற்று, முதல் சொல், அதற்கான முதல் எழுத்து. குடம். குடம். குவளை. குவளை. குருவி. குருவி. குளவி. குழவி. என்ன சொன்ன? குளவி. குளவி அப்படின்னா நீங்கள் அதை கேட்டுக்குவோம். அது நான் என்ன கேட்டுட்டு உனக்கு வாய்ப்பு தரேன். அது என்ன பொருள்? இல்லை, குளவின்னு ஏதோ சொன்னில்ல, அது என்ன? குளவி இல்லைம்மா, அது ஒரு பொருள் தெரியுமா? இல்லை, நான் அது என்ன சொல்ல, ழாவா லாவா லாவான்னு விளங்கி கொள்ள முயற்சிக்கிறேன். அப்போ பொருள் தெரிஞ்சா இந்த சொல்ல சொல்லியிருக்கேன்னு நான் நினச்சிக்கிறேன். பொருள் தெரியுமா? எப்படி சொல்ல தெரியல. அது என்னது? பொருளா இல்லை ஆளா? பூச்சியா? பி. பக். ஓகே, இருங்க. அப்போ உங்களுக்கு அந்த வாய்ப்பு உண்டு. 4வதா குளவி என்று சொல்லியிருக்கிறீர்கள். அது இல்லை, அதை ஏற்றுக்கொண்டேன். உங்கள் அணியில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்ப்போம். தெரியலையா? மற்றவர்கள் குழவி குழவி என்று சொல்கிறார்கள். சிறப்பு ழகரம். பார்ப்போம் அதுவான்னு. ஆமா, குழவி. இது கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பொருள்னு தெரியல, ஆனா காதுல விழுந்திருக்கு. இதுக்கு 2 பொருள்கள் உள்ளன. குழந்தை என்பது ஒரு பொருள், குழவி என்றால் குழந்தை. இன்னொரு பொருள்
அம்மி குழவி தானே, இது ஊர்ல எல்லாருக்கும் தெரிந்த குழவி இதுதான். ரொம்ப தமிழ் படித்தவர்களுக்கு தான் இலக்கியமாக குழவி என்பது குழந்தை என்று தெரியும். இப்போ நீ ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்ட. இரண்டாவது சொல்லுக்கு போவோம். வெற்றி. வெற்றி. வெட்டு. வெட்டு. பரவாயில்ல, அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். வெண்பா. மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. பிரபு. பிரபு. தமிழ் சொல் இல்லை, இருந்தாலும் பயன்பாட்டில் உள்ளது தமிழகத்தில். பிறவி. பிறவி. நல்ல சொல், நல்ல தமிழ் சொல். பின்பு. பின்பு. பிள்ளை. பிள்ளை. எல்லாம் அழகான சொற்கள். என்ன சொல் என்று பார்ப்போம். பித்து. பித்துனா சரி பரவாயில்ல, ஆசிரியர்கிட்ட போய் கேட்டுக்கோ, எல்லாமே நாங்கள் சொல்லி தந்தா இப்படி. ஆனால் அழகா முயன்றாய். 4 சொற்கள் நல்ல ஊகமாக இருந்தது. உன்னுடைய முயற்சிக்கு வாழ்த்துகள். நீ அமர்ந்திருக்கலாம். அடுத்த அணி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா. தொடங்கலாமா? முதல் சுற்று 3 எழுத்து சொல். ஊற்று. இது குரில். உ. உரம். உரம். உழவு. உழவு. அருமையான சொல். உவர். உவர். உவம். 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 உவன். உவன். உவமை. 5 வாய்ப்புகள் முடிந்து விட்டன. அது ஓமையான்னு பார்ப்போம். ஓமை ரொம்ப அழகான சொல். உவகை. கேள்விப்பட்டிருக்கியா? இல்லைங்கய்யா. உங்க அணியில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு கேளு. அண்ணா தெரியுமா? பொருள் தெரியாது. இலக்கண குறிப்பு. மகிழ்ச்சி. உவகை என்றால் மகிழ்ச்சி. அடுத்த சொல் போகலாமா? போகலாம் ஐயா. புட்டு. புட்டு. புடவை. புடவை. புற்று. புற்று. புதுமை. புதுமை. நல்ல சொல். நல்ல அழகான சொற்களா சொல்லிட்டு வந்த பாப்போம். உன்னிடம் சிக்காத அந்த சொல். புழுகு. அம்மா புழுகாத அப்படின்னோமே. பொய். சின்ன பொய்கள் தான் நினைக்கிறேன். 3வது சொல்லுக்கான வாய்ப்பு. திரைய பாருங்க. சாட்டை. சாட்டை. சாதம். சாதம். சாமம். சாமம். பரவாயில்லையே, நல்ல பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கே. சாலம். சாலம். சாதனை. சாதனை. நல்ல அழகா பயிற்சி எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆனா அதையும் தாண்டிய எழுத்துக்கள் ஏதோ அங்க இருக்கு. அது என்ன சொல்லுன்னு தெரிஞ்சுக்குவோம். சாற்று. சாற்றுனா புகழ் மாலையை இறைவனுக்கு சாற்றினான் அப்படின்னு சொல்லுவோம். படைத்தல், சொல்லுதல், கொடுத்தல், தருதல், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம ஊர்ல இந்த சாற்று பேச்சு வழக்கில் சாத்துன்னுவோம். வச்சு சாத்துன்னு சாத்திட்டேன்னுவோம். அதுவும் சாற்று தான். ஒரு பேச்சு வழக்கில் தான் அது சாத்து ஆயிடுது. அழகாக முயன்றீர்கள். உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துகள். அடுத்த பள்ளி தர்மபுரியிலிருந்து தி விஜய் மில்லேனியம். நீயும் ஒரு நல்ல தமிழ் சிறுமி, அழகான சொற்களை சொல்வாய் என எதிர்பார்க்கிறேன். தொடங்கலாம். முதல் சொல்.
நந்தி, நந்தி, நலம், நலம், நகல், நகல், நவல், நவல், நவில். 4 மதிப்பெண்கள். சரி, எனக்கு ஒரே ஒரு ஐயம். அந்த நவல் என்றால் என்னம்மா? நீ கதை விட்டான்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நான் அதை நியாயப்படி கொடுக்கக்கூடாது. குட்டி பாப்பாவை தமிழில் உற்சாகப்படுத்தணுமேன்னு கொடுத்துட்டேன். சரி, அதை வச்சு நீ மதிப்பெண்ணே வாங்குவேன் நானே எதிர்பார்க்கல. சரி, இதை சொல்லு. நவில் என்றால்? விடுவது, நவிழ்தல், நவிழ்தல்னா தவற விடுவது, வாய்ப்பை தவற விடுவது. ஆனால் நிறைய அழகா ஊகிக்கிறேன், நல்லா இருக்கு. இது ரொம்ப எளிமை. நவிழ்தல் சொல்தல், சொல்லுதல். நவில்னா சொல், அவ்வளோதான். அழகா முயன்றாய். அடுத்த சொல். சிறுமை, சிறுமை, நல்ல சொல். சிற்பி, சிற்பி, சிட்டு, சிட்டு, மணி அடிச்சோடனே பயந்துட்டேன். சரி, அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். இது எப்படி படி? சிக்கு, சிக்குன்னா ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வது. அழகா சொன்ன, சிக்கிக் கொள்வது. அருமையான. 3வது வாய்ப்பு போலாமா? பிளிரு, பிளிரு. ஏ அப்பா, பயங்கரமான பயிற்சி. பிறவி, பிறவி, அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் இருக்கிறதா? பாரு. பிறழ் அப்படின்னா நாக்கு பிறழ்வது. அவ்வளோதான். அருமையா தெரிஞ்சு வச்சிருக்கேன் எல்லா சொற்களையும். மாற்றி மாற்றி பேசுறது. நேற்று அப்படி சொன்னா இன்னைக்கு அப்படியே பிறழ்ந்து பேசுகிறான் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி எல்லாமே உனக்கு தெரியுது? எந்த வகுப்பு நீ? 7ஆம் வகுப்பு. 7ஆம் வகுப்பு. த விஜய் மில்லேனியம். நிச்சயமா உன்னுடைய வீடும் ஒரு காரணம், உன்னுடைய பெற்றோரும் நான் நினைக்கிறேன். அடுத்தது உன்னுடைய பள்ளியும் உன்னுடைய ஆசிரியரும். எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துகள். அடுத்த பள்ளி சென்னை அசோக் நகர் வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலை பள்ளி. முதல் சுற்றை முடித்து வைக்க போகிற அணி. தொடங்குவோம். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து சென்று, சென்று, செழுமை, செழுமை. ரொம்ப அழகா உச்சரிக்கிற தமிழ. செலவு, செலவு, செத்து, செத்து, அது என்ன சொல் என்று திரையில் பார். செப்பு அப்படின்னா சரி. இப்போ அவ நவில்னு ஒரு சொல்லு கண்டுபிடிச்சோம்ல, அப்போ அதுக்கு என்ன பொருள்? நவில் என்றால் சொல்லுதல். அதே தான் இதுவும். என்று செப்பினான், என்று சொன்னான், பகிர்ந்தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இன்னொன்று, நம்ம ஊர் பக்கம் செப்பு வச்சு விளையாடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னது அதெல்லாம்? இல்லையா? கரெக்டா சொல்லுவோமா அது? அப்படின்னா என்ன பொருள்? அது சொப்புன்னு பேச்சு வழக்கில், அது செப்பு தான், பொம்மைகள் தான். சரி, அதை விட்டுருவோம். நம்ம அடுத்த சொல் போவோம். கேட்டு, இது கே, குரில். கே. கெண்டை, கெண்டை. அட, கிழவு, கிழவா? கிழவிய அப்படியே கிழவு ஆக்கிட்டேன். சரி, பரவாயில்ல. கிழவு, கிழடு,
இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க உன் ஸ்கூலுக்கு முன்னாடி போராட்டம் நடத்த போகிறாங்க. கிழவியையும் கிளடையும் முதல்ல உனக்கு கிழவு சொன்னால் அப்புறம் கிளடுன்னே சொல்லிவிட்டான் பொறுக்க முடியாமல். அது என்ன சொல்லணும் பார்ப்போம். கெஞ்சு. நீ ஊருக்கு போனால் இதான் நடக்கும். வீட்டில் பாட்டி இருக்காங்களா? பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. கெஞ்சு உனக்கு தெரிந்த சொல். அடுத்த சொல் பார்க்கலாமா? மூன்றாவது சொல்லுக்கான முயற்சி. சான்று. சான்று நல்ல சொல். சாதம். சாதம். சாகாமை. சாகாமை. 6 மதிப்பெண்கள் உனக்கு நான் கொடுத்து விடுகிறேன். நான் சாகாமைன்னு சொன்னேன். அப்படின்னா என்ன பொருள்? இறந்து போகாம இருக்கு. இது என்ன பொருள்? இறந்து போக. இதே தான் அது. ஆனா நான் வார்த்தை எழுத்து மாற்றி சொன்னேன். பொருள் ஒன்று தான். சாகுதல் தான் சொல்லுவோம். சாவுதல் எப்படி வேணாலும் நீ சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் எப்படியும் வாழும். இப்படி நீ தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எந்த வகுப்பு படிக்கிற? 6ஆம் வகுப்பு. 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு சாவாமையை பற்றி, சாகாமைன்னு தெரிஞ்சிருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு எங்களுக்கு தான் தெரியும். அதனால தான் உனக்கு 6 மதிப்பெண்கள். உன்னுடைய தமிழ் செழுமையானது. வாழ்த்துகள். நன்றி. முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் மதிப்பெண்களை பார்ப்போம். இரண்டாவது சுற்றை முதலில் விளையாட இருக்கும் பள்ளி கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கும் கார்த்தி வித்யாலயா பள்ளி. நீ தமிழில் ரொம்ப கெட்டிக்காரன்னு தெரியும். பல அணிகள் கண்டுபிடிக்க முடியாத சொற்களை அங்கிருந்து அமர்ந்தே நீ சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தமிழ் மாணவன். இப்போ நீ இரண்டாவது சுற்றை தொடங்க போற. 4 எழுத்து சொற்கள். முதல் சொல்லுக்கான முதல் எழுத்து கஞ்சம். கஞ்சம். கருமம். கருமம். களிமம். கனிமம். 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 6 மதிப்பெண்கள். அரையிறுதி சுற்றுக்குன்னே சில சொற்கள் பயிற்சி எடுத்தியா? தமிழாசிரியர் சொல்லி கொடுத்தாரு. கனிமம் என்ற சொல்லை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா தமிழ் வழி கல்வி பயில்பவர்களுக்கு அது ஒன்றும் புதிதல்ல. இதை எப்படியும் பாடத்தில் படிச்சிருவாங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியமில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கனிமம் என்ற சொல் ரொம்பவும் புதிது. அதை கற்றுக் கொடுத்த உன்னோட ஆசிரியருக்கும் நன்றி. கனிமம் என்றால் என்ன? அதையும் அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லது. மொழி என்பது பொருள் சேர்ந்தது தான், வெறும் மொழி அல்ல. கனிமம் என்பது மினரல்ஸ். நீங்கள் அதை புவியியல்லையும் படிப்பீங்க, அறிவியல்லையும் படிப்பீங்க. மினரல்ஸ் நம்ம படிக்கிறது தமிழில் கனிமம் சொல்லலாம். அடுத்த சொல்லுக்கு போகலாமா? உச்சம். உச்சம். உரிமம். உரிமம். உலகம். உலகம். உலக்கை. உலக்கை. உலக்கு. உலக்கு. நீ இந்த ழாவா சொன்ன? ஆமாம், அதுதான். அதுல தான் பொருள் இருக்கு. வேற எது? என்ன பொருள்? உலக்கு. உலக்கு என்பது அளக்கிற படி. ஒரு பக்கம்லாம் அதான் சொல்லுவாங்க உலக்கு என்று. சரியா? ரொம்ப அற்புதமாக சொன்னா. ஏன்னா இந்த தலைமுறைக்கெல்லாம் இந்த வீட்டில் அப்படி யாரும் அளக்கிறதும் இல்லை. இப்போல்லாம் கிலோ கணக்காயிருச்சு. நான் வளர்ந்த காலத்தில் தான் அது இருந்தது. எங்களுக்கு தெரிவது ஒன்றும் புதிதல்ல. உங்கள் தலைமுறைக்கு இந்த உலக்கு என்ற சொல் தெரிவது பெருமகிழ்ச்சி. பாராட்டுகள். இறுதி சொல், மூன்றாவது சொல்லுக்கான வாய்ப்பு. மன்றம். மன்றம். மனையம். மனையமா? அது என்ன சொல்பா? அப்படி எனக்கு தெரியலையே. மகரம். மகரம். மந்தம். மந்தம். 6 மதிப்பெண்கள்.
அட்டகாசமா கண்டுபிடிக்கிறியே. நான் தான் நீ வந்தப்பவே சொன்னேன், நீ ரொம்ப சிறப்பா விளையாடுற பையன்னு. அதை நீ நிரூபித்து விட்டாய். மந்தம்னா மந்தம் நிலையில்லாமை, நிலை தெளிவில்லாமை சார். சோலை தெளிவில்லாமை. போறது. ஆமா, சிறந்த. ஆமா, சோம்பேறி எப்படி வேணா சொல்லிக்கலாம். மந்தமா இருக்கிறது இங்கிலீஷ்ல டல் அப்படின்னு சொல்லிடுவோம். டல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது மந்தமான பையன், ரொம்ப கவனிக்க மாட்டான், அக்கறையோட கவனிக்க மாட்டான், பொறுப்பா இருக்க மாட்டான், அவன் பாட்டுக்கு விளையாட்டுத்தனமா இருப்பான். இப்படி மந்தம்ன்றத பல நிலைகளில் பயன்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரியுது. மகிழ்ச்சி, அருமையாக முயன்றாய். அடுத்த அணி தர்மபுரி த விஜய் மில்லேனியம். தொடரலாமா? உங்களுக்கான முதல் சொல் நிகழ்வு, நிகழ்வு, நிகண்டு, நிகண்டு. 8 மதிப்பெண்கள். நிகண்டு என்றால் அகராதி, அகராதி. இரண்டாவது சொல்லுக்கு போவோம். வடிவம், வடிவம், வளையல், வளையல், வளையல். வண்ணம், வண்ணம், வல்லமை, வல்லமை. நல்ல சொல். வனப்பு, வனப்பு. அது என்ன சொல்லுன்னு பார்ப்போம். வந்தேரி. இவர்கள் நாடோடிகளுக்கு இப்படி ஒரு சொல் இருக்கிறது. வந்து ஏறி குடியிருப்பவர்கள். ஒரு இடத்துக்கு நிலை இல்லாம இன்னொரு இடத்துக்கு அவர்களுக்கு சொந்தமில்லாத இடத்தில் போனவர்களை வந்தேரிகள் என்று சொல்லுவோம். இப்போ மூன்றாவது சொல், அதற்கான வாய்ப்பு. பெற்றம், அப்படின்னா பசு, பெற்றமா? பெற்றம், எனக்கு தெரியாது அந்த சொல். பெற்றம். இந்த எழுத்தை கொண்டு தொடங்குற 4 எழுத்து சொற்கள் ரொம்ப கடினமோ? அது என்ன சொல் என்று தெரிந்து கொள்வோம். பெயரடை, இலக்கண குறிப்பு உங்களுக்கு தெரியும். எல்லா வாய்ப்புகளும் முடிந்தன. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள்? 8 மதிப்பெண்கள். அருமையான முயற்சி. நீங்கள் சென்று அமரலாம். வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி, சென்னை. நீயும் ஒரு நல்ல தமிழறிவு கொண்ட மாணவி. முயன்று பார் உன்னுடைய வாய்ப்புக்கு. உடுக்கை, உடுக்கை. 10 மதிப்பெண்கள். அரையிறுதினா தொடங்குறதே உடுக்கை லெவல் தான் இல்ல? அங்கன்னா முதல்ல என்ன சொல்லியிருப்பீங்க? முதல் நிலையிலலாம் உலகம், உலகம், அவ்வளோதான். அதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு. இது நம்ம அளவுக்கு. சரி, அடுத்த சொல்லுக்கு போவோம். துன்பம், துன்பம். துளிப்பு, அது கதை தமிழ். துயரம், துயரம். துருக்கை, துருக்கை. தம்பி துடிக்கிறாப்ல, என்னன்னு கேளுங்க. துருவம், துருவம்னு நினைக்கிறாரு. அதுவா? வேற ஏதாவது? துரும்பு. துருவம், துரும்பு. வேற ஏதாவது? அது என்ன சொல்லணும் பார்ப்போம். அரையிறுதியிலையும் ஒரு எளிமை வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? உங்க அம்மாலாம் இந்நேரம் சொல்லியிருப்பாங்க. இது என்ன துருவல்னா? தேங்காய் துருவல். துருவினால் துருவல். நம்ம ரொம்ப சிந்திச்சிட்டோம்ல. பரவாயில்ல. அடுத்த சொல்லுக்கு போவோமா? பண்டம், பண்டம். பனிமம், பனிமம். பனிமல், பனிமல். பனிமறை, பனிமறை.
தம்பி துடிக்கிறாப்ல. சொல்லுப்பா. பனிமலை. இருக்குதான் அவ்வளோ தெரியுப்பா. பனிமலை, பனிமனை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், பனிமனை கண்டுபிடித்தவர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க பனிமனைனா என்னன்னு. சில பேருந்துகள்லாம் உள்ள பயணிகள் இல்லாமல் வெறும் வண்டி ஓட்டுநர் மட்டும் போவார். அந்த மேலே இருக்க பலகையில் பனிமனைன்னு எழுதியிருக்கும். அப்படின்னா இந்த பேருந்தில் ஏதோ பழுது, இது இப்போ இயக்க முடியாது, நான் பனிமனைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். எந்த இடம்? டெப்போ. இன்னும் சிம்பிளா ஒர்க் ஷாப், அதான் பனிமனை. பனிமனை தமிழில் எல்லாமே காரண பெயர்கள்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பெரும்பான்மையான சொற்கள். நீங்கள் போய் அமரலாம். அருமையாக முயன்றீர்கள். இந்த சுற்றின் கடைசி போட்டியாளர் திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. நீ அசத்துகிற இன்னொரு மாணவன். தொடங்கலாம் ஐயா. இன்பம். இன்பம். இளநீர். 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 இளஞ்சி. இளஞ்சி. இந்தியா. இந்தியா. இடும்பு. இடும்பு. இடு வரைக்கும் வந்திருக்குது. ஐயா இடுக்கை. இடுக்கையா? சரி, அது என்ன சொல்ல என்று தெரிந்து கொள்வோம். இடுதல். இடுகாடு தெரியும் இல்லையா? என்ன? சுடுகாடு. அடுத்த சொல்லுக்கு போகலாமா? போகலாம் ஐயா. சாற்றல். 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 சாகசம். சாகசம். சாமந்தி. சாமந்தி. சாமரம். சாமரம். 4 மதிப்பெண்கள். சாமரம் என்றால் என்ன? பழங்காலத்து திரைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மன்னர் பெரிய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பார். 2 பக்கமும் இளம் பெண்கள் நின்று அப்படி ஒன்று விசிறி கொண்டே இருப்பார்களே, சாமரை. அதுதான். இப்போ தெரியுது இல்லை அது? சரி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து மின் விசிறி எல்லாம் கிடையாது. பாவம், அந்த பணிப்பெண்கள் தான் அதை வீசி கொண்டிருக்க வேண்டும். அடுத்த சொல் போலாமா? போலாம் ஐயா. உங்களுக்கான அடுத்த சொல் பண்டம். பண்டம். பட்டாசு. பட்டாசு. பட்டாடை. பட்டாடை. 6 மதிப்பெண்கள். நீ கெட்டிக்காரன்னு எங்களுக்கு தெரியும். அருமையா. எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தா இந்த சுற்று? 10. அருமையான மதிப்பெண்கள். நீங்க போய் அமர்ந்திருக்கலாம். 2வது சுற்றின் முடிவில் இந்த அணிகள் பெற்றிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இந்த சுற்றை முதலில் விளையாட இருக்கும் பள்ளி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். தொடங்கலாமா? 1 நிமிட கால வரையறை. திரையில் முதல் சொல் வந்தவுடன் கால வரையறை தொடங்கும். கனல். அனல். அகில். மேகம். அகில். மேகம். முகில். முயல். புயல். புயம். நயம். நகம். அகம். அருமையாக முயன்றீர்கள். 8 சொற்களை கண்டுபிடித்து 24 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறீர்கள். வேளாங்கண்ணி பதன்ம மேல்நிலை பள்ளி, சென்னை. தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான இந்த விரைவு சுற்று 3வது சுற்று. 1 நிமிடம். அறிவு.
அளவு. துளவு. பிளவு. பினவு. பிரிவு. பரிவு. பரிசு. பஞ்சு. குஞ்சு. பிஞ்சு. பிசாசு. அருமையாக முயன்றீர்கள். 5 சொற்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். 5, 3, 15 மதிப்பெண்கள். நீங்கள் அமரலாம். திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. தொடங்குவோமா? உங்களுக்கான வாய்ப்பு. திரைய பாருங்க. கன்று, கயிறு, வயிறு. வயிறு, வற்று. வற்று, புற்று, தெற்று. தெற்று, தெற்கு, தெங்கு. பங்கு, படகு. அருமையாக முயன்றீர்கள். 6 சொற்கள் கண்டுபிடித்து 18 மதிப்பெண்களை ஈட்டி இருக்கிறீர்கள். நீங்கள் செல்லலாம். அடுத்த பள்ளி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா. தொடங்கலாமா? இந்த சுற்றை முடித்து வைக்க போகும் பள்ளி உங்களுடையது. திரைய பாருங்க. கார்த்தி வித்யாலயா. பெருமை, வறுமை, வன்மை, மென்மை, பன்மை, தன்மை. தனிமை, இனிமை, இல்மை, இன்மை. இன்று, கன்று. அருமையாக முயன்றீர்கள். கார்த்தி வித்யாலயா கும்பகோணம். 8 சொற்களை கண்டுபிடித்து 24 மதிப்பெண்களை பெற்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இந்த சுவையான 3வது சுற்றின் இறுதியில் இதுவரை இந்த பள்ளிகள் ஈட்டியிருக்கும் மொத்த மதிப்பெண்கள் இந்த 4வது சுற்றை தொடங்க நாம் அழைப்பது சென்னை வேளாங்கண்ணி பதின்ம மேல்நிலைப் பள்ளி. அரையிறுதி சுற்று. இதுதான் இறுதி வாய்ப்பு உங்களுக்கு. இறுதிப் போட்டிக்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு. நிதானமாக பொறுமையாக விளையாடுங்கள். உங்களுக்கான முதல் வாய்ப்பு குழம்பிய சொல். புள்ளி விவரம். புள்ளி விவரம். 3 மதிப்பெண்கள் உங்களுக்கு. இப்ப 2வது சொல்லுக்கு போவோம். எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். குளிர்சாதன பெட்டி. 9 மதிப்பெண்கள் உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய 3வது சொல்லுக்கான குறிப்பு சங்ககால புலவர். கடியன், கடி, கடியன் பூங்குன்றனார். என்னது?
கடியன் பூங்குன்றனார். கடியன் பூங்குன்றனார். திரையை பாருங்க. கணியன் பூங்குன்றனார். இவர் நம்ம தெரிந்தே வைத்திருக்க வேண்டும். அதில் வந்து நமக்கு சாக்குப்போக்கே சொல்லக்கூடாது. இன்றாவது தெரிந்து கொள்வோம். உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சங்ககால பாடல்கள் ஏதாவது சொல்லுங்கள். ரொம்ப எளிமையாக பலருக்கும் தெரிந்தது ஒன்று சொல்லுங்கள். புறநானூறு. அப்போ அதில் ஏதாவது ஒரு பாடல் எங்கேயாவது நான் சொல்கிற பாடல் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். சரி, அவர் என்ன சொல்கிறார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர். தெரியுமா அந்த பாடல்? இந்த பாடலை இயற்றிய புலவர் அவர் தான். அப்போ அவர் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? நமக்கு உலகத்தையே அசைக்கிற ஒரு உலக தத்துவத்தை எளிமையாக எழுதின ஒரு முன்னோடி நம்ம தமிழ தாத்தா. அவர் தான் இந்த கணியன் பூங்குன்றனார். அது தெரிஞ்சிருக்கணும். சரியா? உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். அடுத்த அணி திருநெல்வேலி ஸ்ரீ ஜெயேந்திர சுவாமிகள் பள்ளி. உங்களுக்கான இறுதி வாய்ப்பு அரையிறுதி போட்டியில். இறுதி போட்டியில் நீங்கள் இருக்கப் போகிறீர்களா என்பதை தீர்மானிக்கப் போவது நீங்கள் மூவரும். தொடங்கலாமா? முதல் சொல் குழம்பிய சொல். காண்டாமிருகம். 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் எழுத்துக்கள் விடப்பட்ட சொல். பூச்சிக்கொல்லி மருந்து. பூச்சிக்கொல்லி மருந்து. மதிப்பெண்கள் கொடுத்துட்டேன் 10. இன்னொரு முறை நீங்க சொல்லுங்க. பூச்சிக்கொல்லி மருந்து. அது கொல்லி இல்ல. பூச்சிக்கொல்லி மருந்து. கொல்லி அப்படி சொல்லுங்க. பூச்சிக்கொல்லி மருந்து. இன்னொரு முறை. பூச்சிக்கொல்லி மருந்து. இனிமே சரியா உச்சரிக்கணும். இல்லைன்னா 2 மதிப்பெண்கள் குறைச்சிருவேன். 10 கொடுத்தாச்சு. உங்களுக்கான மூன்றாவது சொல், அதற்கான குறிப்பு பழந்தமிழ் இலக்கியம். மதுரை கலம்பகம். அருமையான விட 7 மதிப்பெண்கள். எவ்வளவு பெருமையா இருக்கு. நம்ம பழந்தமிழ் சங்கத்தமிழ் நூல்களின் பெயர்களை எல்லாம் அப்படி எழுத்துக்களை கொடுக்காமலே உங்களால் சொல்ல முடிகிறது என்றால் எவ்வளவு கற்று வைத்திருக்கிறீர்கள். உங்கள் ஆசிரியர்கள் எல்லாருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நீங்கள் அமர்ந்திருக்கலாம். அடுத்த பள்ளி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா. கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா, நீங்கள் அசத்த போகிறீர்கள் என்று மற்ற போட்டியாளர்களும் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். தொடங்கலாமா? தொடங்கலாம். உங்களுக்கான முதல் சொல் குழம்பிய சொல். தன்னம்பிக்கை. 10 மதிப்பெண்கள். இரண்டாவது சொல் எழுத்துகள் விடப்பட்டிருக்கும். கட்டுமர கப்பல். கட்டுமர கப்பல். 10 மதிப்பெண்கள். உன் பேர் என்ன? அஜய். அஜய், நீ எடுத்தது ரொம்ப பெரிய ஒரு ரிஸ்க். அது சரியா இருந்திருக்கலாம், தவறா போயிருந்திருக்கலாம். ஏன்னா அதுல முக்கியமான எழுத்துக்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஆனா அற்புதமாய் உறுதியுடன் சொன்னாய். அதனால தான் 10 மதிப்பெண்கள். மறுபடியும் வாழ்த்துகிறேன். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு பழந்தமிழ் நூல் தொகுப்பு. கீழ்கணக்கு. 17 கீழ்கணக்கை 8 மதிப்பெண்கள். மறுபடியும் உங்கள் திறமையை நிரூபித்து விட்டீர்கள். இந்த சுற்றில் மட்டும் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறீர்கள்? 28. 28. அருமையான மதிப்பெண். இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியை முடித்து வைக்கப் போகும் பள்ளி தர்மபுரி தி விஜய் மில்லேனியம். ரொம்ப திறமையான 3 தமிழ் பிள்ளைகள். உங்கள் பள்ளிக்கும் உங்கள் ஊருக்கும் உங்கள் ஆசிரியருக்கும் பெருமை சேர்க்க போகிற இறுதி தருணம் இது. உங்களுக்கு தெரியும் 3 சொற்கள் கண்டுபிடிக்கணும். முதல் சொல் குழம்பிய சொல். திரையை பாருங்க. சுரங்கப்பாதை. 9 மதிப்பெண்கள். சுரங்கப்பாதை. இரண்டாவது சொல் எழுத்துகள் மறைந்திருக்கும் சொல். உடற்பயிற்சி கூடம். 10 மதிப்பெண்கள். நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய மூன்றாவது சொல்லுக்கான குறிப்பு சங்கத்தமிழ் நூல். குற்றால குறவஞ்சி. வெறும் 2 கூ தான் கொடுத்திருக்கிறோம். என்ன துணிச்சலில் நீ அதை சொன்னாய். 10 மதிப்பெண்கள் உங்களுக்கு.
எத்தனை மதிப்பெண்கள் இந்த சுற்றுல? 29. 29. அந்த 1 எங்கே போனது? முதல் சுரங்கப்பாதை. சுரங்கப்பாதையில கொஞ்சம் தாமதிச்சிட்டீங்க. இப்ப முன்னாடி சொன்னா எனக்கு தெரியும், நீ அதை சரிபார்த்து கொண்டிருந்தாய். அது சாதுரியம், புத்திசாலித்தனம். வாய்ப்பை இழப்பதை விட ஒரு மதிப்பெண் குறைத்துக் கொள்வது ஒன்றும் குறைவல்ல. அருமையாக முயன்றீர்கள். நீங்கள் சென்று அமரலாம். இந்த இரண்டாவது அரையிறுதி போட்டியில் 4 சுற்றுகளும் முடிவடைந்த நிலையில் இந்த பள்ளிகள் பெற்றிருக்கும் புள்ளிகள் இந்த புள்ளிகளின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீர்கள், அடுத்த வாரம் நடைபெற இருக்கிற அந்த மாபெரும் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற 2 அணிகள் தர்மபுரி த விஜய் மில்லேனியம், இன்னொரு அணி நீங்கள் எல்லாரும் உறுதியாக எதிர்பார்த்த கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா.